ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 127. ஸ்டார்டிங்கில் மாணிக் அழகாக கிட்டார் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது நந்தினி சவுண்ட் கேட்டு யாருடா இவ்வளோ அழகாக ப்ளே பண்ணுறதுன்னு வந்து பார்க்குறா. அவன் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு மிஸ் பண்ணிவிட்டு டென்ஷன் ஆகுறான். நந்தினி என்னாச்சு மாணிக்னு கேட்கும்போது, நான் ஒரு மெலடி சாங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன், ஆல்மோஸ்ட் நல்லா வந்துட்டு, ஆனால் இடையில ஒரு பீட்டை வச்சு நானே எல்லாத்தையும் நாசமாக்கிட்டேன்னு சொன்னான். அப்படின்னா நீ 1 மணி நேரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறியான்னு கேட்குறா. மாணிக், ஆமாம், எதுக்குன்னா எங்கள் பேண்ட் மேனேஜர் இருக்காங்களா, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஆசையாக ஷெடியூல்லாம் எங்களுக்காக போடுறாங்க, அதான் நான் கொஞ்சம் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நினச்சேன். இம்ப்ரெஸ் ஆனீங்களான்னு கேட்டால், ஓ, கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்படி நீ காலையிலேயே இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்தேன்னு கேட்கும்போது, அது வந்து நைட்டு தூங்கினா தானே, நான் தான் நைட்டு தூங்கவே இல்லையேன்னு சொன்னான். யாரும் உன்னை தூங்க விடலை, உன்னோட பேண்ட் மேனேஜரான்னு கேட்டால், ஆமாம், விஷயம் என்னென்னா அவங்க என்னோட மேனேஜர் மட்டும் இல்லை, அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டும் கூட. அதனால அவங்க என்னை தூங்க விடாமலே ஆக்கிட்டாங்க. பாத்தியா என் கண்ணில் எவ்வளோ தூக்கம் இருக்குன்னு பாருன்னு சொல்லும்போது, அப்படியான்னு கேட்டுகிட்டே பக்கத்தில் போய் பார்க்குறா. மாணிக்கம், ஆமாம் நல்லா பாருன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போகும்போது அவள் அப்படிலாம் ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லிட்டு போகிறா. அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதுவரை நீ ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு டைரி எடுத்து பார்த்துட்டு இன்னைக்கான ஷெடியூல் என்னன்னு எழுதி போடும்போது மாணிக் அவள் டைரியை பார்த்துட்டு, இதில் அப்படி என்னது எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, நீ உன்னோட வேலையை பாரு, நான் என்னோட வேலையை பார்க்கேன்னு சொல்லிட்டு வந்து அவள் டைரியை எடுத்துட்டு இதில் என்ன இருக்குன்னு கேட்கும்போது, மாணிக் அதை எடுக்காத, அதை என்கிட்ட கொடுன்னு கேட்குறா. அவன், விடு நந்தினி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதை பார்க்கக்கூடாதா என்னன்னு கேட்டால், ஆமாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறா. மாணிக், ஏன் இப்படி பயப்படுற, அப்படின்னா இதில் ஏதோ இருக்குது, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் பின்னாடியே போய் கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவன் அதை பார்த்துட்டு, என்னது மான்ஸ்டரா, மான்ஸ்டர்னு என்னையை தானே கூப்பிடுவ, அப்படின்னா என்னையை பற்றி என்ன எழுதி வச்சிருக்கேன்னு கேட்குறான். அவன், மாணிக் அதை ரீட் பண்ணாத, குடுன்னு கேட்கும்போது டக்குன்னு அவன் மேலே ஸ்லிப் ஆகி விழுந்துருதா. மாணிக், ஆக்சுவலாக நீ சொன்னது கரெக்ட் தான், நான் இந்த டைரியை ரீட் பண்ண தேவையில்ல, இப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் டைரியை ஏன் ரீட் பண்ணணும், இது ஒரு நல்ல மூமெண்ட், சூப்பர்னு சொல்லும்போது அவள் டக்குன்னு எந்திக்கிறா. மாணிக் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அப்புறம் கபீர், மாணிக் 7 மணிக்கே வர சொன்னான், ஆனால் இப்போ 9 மணி ஆகிட்டு நம்மளை நல்லா திட்ட போகிறான்னு சொல்லும்போது, 7 மணிக்கு வர சொல்கிறதுலாம் ரொம்ப ஓவர், அவன் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டான்னு நம்மளையும் வர சொன்னானான்னு கேட்டா, ஓய் முக்தி, என்னாச்சு, ரொம்ப லேட்டாகி தூங்குனியா, அப்படி என்ன வேலை பார்த்தேன்னு கேட்குறா. அவள், உனக்கு என்னாச்சு ஆலியா, இப்போலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க, என்ன ரீசன்னு கேட்கும்போது அவள் மெதுவாக த்ரூவாக பார்க்குறா. அப்புறம் பேச்சை மாற்றுறதுக்காக அபிமன்யும் வரதை பார்த்துட்டு அவனை கூப்பிடுறா. அவன் முக்தியை பார்த்துட்டு அமைதியாக நிற்கும்போது, பியூன் கூட வந்தாச்சு, இப்போ பாருங்க நம்ம முக்தி எவ்வளோ ஹாப்பியாக ஆக போகிறான்னு பாருங்கன்னு சொன்னால், ஆலியா என்னாச்சு, இன்னைக்கு யூனிஃபார்ம் போடாமல் இருக்க, எதுக்குன்னு கேட்குறா. அபிமன்யும், அது வந்து இன்னைக்கு என்னோட லாஸ்ட் டே, நான் திரும்பவும் உங்களை பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது முக்தி ரொம்ப அப்செட் ஆகுறா. அவன் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு முக்தி உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லும்போது, நீ காலேஜை விட்டு போக போறியா, ஏன் திடீர்னு போகிற, என்னாச்சும் உனக்குன்னு கேட்டால் அவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறான். ஆலியா, இவன் சீரியஸாக சொல்கிறானா, அவனுக்கு என்னாச்சு முக்தின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பலை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா. கபீர், அஃப்கோர்ஸ் அவள் கவலைப்படலை, வாங்க போகலாம், லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டே வராங்க. இங்கே மாணிக் அவளை பார்த்து சிரிக்கும்போது, நீ உண்மையாலுமே மான்ஸ்டர் மாணிக் தான் சொல்கிறா. மாணிக், அப்படியா, இது எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்து ரீட் பண்ணும்போது அவனை நினச்சி கவிதையாக எழுதி வச்சிருக்கா. மாணிக் அதை ரீட் பண்ணிட்டு, இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்டார் எடுத்து லிரிக்ஸ் நல்லா இருக்கு, நீ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நான் மாட்டேன்ப்பான்னு சொல்கிறா. சரி நான் பாடுறேன் கேளுன்னு சொல்கிறான். ஒரு பக்கம் நவ்யா ஹாஸ்டலுக்கு வரும்போது அவளோட புக்ஸ் ட்ரெஸ்லாம் கண்ட மாதிரி வெளியில் கிடக்கு. நவ்யா பார்த்துட்டு, இதெல்லாம் என்னது, நான் எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தானே போனேன், ஆனால் இப்படி கிடக்கு, யார் இப்படி பண்ணதுன்னு கேட்டா. நான் தான் பண்ணேன், என்ன இப்போன்னு கேட்குறா. நவ்யா, இதெல்லாம் நான் க்ளீன் பண்ண எனக்கு 3 hour ஆச்சு, நீ ஏன் இப்படி பண்ண, நான் இப்போ
திரும்பவும் க்ளீன் பண்ணணுமான்னு கேட்டுட்டு இருக்கும்போது வார்டன் வந்துட்டு என்னாச்சு நீ இன்னும் போலையான்னு கேட்டா. ஆனால் மேம் பிரின்சிபல் என்னைய காலேஜில் திரும்ப சேர சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறா. அந்த வார்டன் காலேஜ் ரூல் காலேஜுக்கு மட்டும்தான், ஹாஸ்டலுக்கு இல்லை. இங்கே ப்ரெக்னென்ட் கேர்ள் தங்கக்கூடாது. 5 மினிட்ஸ் உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ என் கண்ணிலேயே படக்கூடாது, கிளம்புன்னு சொல்லிட்டு போகும்போது நவ்யா என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. அவள் ரூம்மேட் என்னாச்சு நீ உண்மையாகவே லூஸு தான் போல், பயங்கரமாக பில்டப்லாம் விட்ட. ஹர்ஷத் யாழ், ஹர்ஷத் என்ன தான் லவ் பண்ணுறாங்க, என்ன தான் கல்யாணம் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தியா எப்படி ஆப்பு வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டான் பார்த்தியான்னு சொல்லும்போது நவ்யா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இங்கே மாணிக் நந்தினி அவனை நினச்சி எழுதுனதெல்லாம் அப்படியே பாட்டாகவே பாடிட்டு இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்காங்க. த்ரூ சூப்பர் பட்டி என்ன சாங் செமையாக இருக்குன்னு சொல்கிறான். ஆலியாவும் உண்மையாக மாணிக், அதுவும் அந்த லிரிக்ஸ் இருக்கே அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னான். அது யார் எழுதுனதுனா அப்படின்னு சொல்ல வரும்போது ஆலியா அது மாணிக் ஃப்ரெண்ட் யாரோ எழுதியிருக்காங்கன்னு நந்தினி சொல்கிறா. ஃப்ரெண்டா, நாங்கள் தானே அவன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லும்போது கபீர் அது நந்தினி தான் எழுதியிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு ஆலியா விடு அதெல்லாம் இப்போ எதுக்கு, இது ஒரு நைஸ் சாங் மாணிக், இது கண்டிப்பாக ரீச் ஆகும் பாரு. முக்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டா. அவள் அபிமன்யு காலேஜை விட்டு போகிற ஞாபகத்திலேயே நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறா. கபீர் என்னது நல்லா தான் இருக்கா, உனக்கு என்னாச்சு, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நான் எங்கே இருக்கேன், எப்படி இருக்கேன், என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், இது எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்கிறா. எல்லாரும் இவளுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது சாரி கைஸ் ஒரு 5 மினிட்ஸில் வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறா. முக்தி வந்துட்டு உண்மையாகவே அபிமன்யு ஜாப்பை விட்டு போகிறானா, அவனுக்கு என்னாச்சு கால் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணுறா. ஆனால் அவன் பார்த்துட்டு காலை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுருதான். முக்தி திரும்பவும் கால் பண்ணி பார்க்கும்போது அவன் திரும்பவும் கட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து போகிறான். முக்தி பரவாயில்ல நீ பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டலாம், வேண்டாம் எனக்கும் உன் கூட பேச இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. உள்ள ஃபேஃபைஸ் இன்னும் அந்த பாட்டை அழகாக்குறதுக்காக நிறைய டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சோகாவும் அவங்க அப்பாவும் வர்றாங்க. எல்லாரும் ஹாய் மிஸ்டர் ஷன்னு எப்படி இருக்கீங்கன்னு வெல்கம் பண்ணும்போது ஃபைன், என்ன பண்ணுறீங்க, சில இனிமையான பாட்டெல்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எத்தனை பாட்டு ரெடி பண்ணீங்கன்னு கேட்டா. இவங்க எல்லாரும் திருன்னு முழிச்சுட்டே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. சோஹா அதை பார்த்து சிரிக்கும்போது மிஸ்டர் ஷன்னு சாங் இன்னும் ரெடி ஆகலை, ஆனால் நாங்கள் ஒரு சின்ன மெலடி ரெடி பண்ணியிருக்கோம், கேட்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும்னு சொன்னால். என்னது ஒரு சின்ன மெலடியா, உங்களுக்கு இத்தனை நாள் டைம் கொடுத்தோம், ஜஸ்ட் ஒரே ஒரு பாட்டை ரெடி பண்ணியிருக்கீங்களா. சோஹா சரியாக தான் சொல்லியிருக்கா, உங்களால் ஒரு வேலை ஓடாதுன்னு சொன்னால் அதே மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் அவளை முறைக்கிறாங்க. அவள் பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி நிற்கிறா. சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்ககிட்ட இன்னும் ஒரு வாரம் இருக்கலாம், கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவோன்னு சொல்லும்போது ஓ நீ தானே மேனேஜர், உன்னை மேனேஜராக போட்டது இதுக்கு தானா, நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்க, யூஸ்லெஸ்னு திட்டுறாங்க. அவள் சார் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல, நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லும்போது ஷட்டாப்னு கத்துறாங்க. மாணிக்கோமா மிஸ்டர் ஷன்னு அவகிட்ட இப்படி பேசாதீங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. மியூசிக் ஒன்றும் மிஷின் கிடையாது, நீங்கள் நினச்ச நேரத்துக்கு ஆன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு, அது ஃபீல் பண்ணி பாடுறது, அதுக்கு நிறைய டைம் தேவை, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது நீ இப்போ என்கிட்ட என்ன பேசினேன்னு கோவப்படுறாங்க. சோஹா கடவுளே இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துடும் போலையேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்பா ஒரு நிமிஷம் இல்லைங்க, இதில் ஆர்கியூ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, மாணிக் சொன்னது கரெக்ட் தானே, எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆனதுங்கிறது முக்கியம் இல்லை, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது தான் முக்கியம், நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம், இப்போ இருந்து நாங்கள் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி சீக்கிரமாக இதை முடிக்கிறோன்னு சொல்லும்போது நந்தினி நீ இனிமேல் மேனேஜர் கிடையாது, உன்னை அந்த பொறுப்பில் இருந்து நீக்கிறேன்னு சொல்கிறாங்க. சோஹா பார்த்து சிரிக்கும்போது மாணிக் நீங்கள் இப்படி அவளை வேண்டான்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னால் ஏன் முடியாது, அப்பா கிட்ட ரீசன் இருக்குது, அவளுக்கு உங்களை மேனேஜ் பண்ணவே தெரியலை, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இவளுக்கு பதிலாக வேறு யாராச்சும் இருந்தால் இந்த வேலையை இதுக்குள்ளே பாதிக்கு மேலே முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லும்போது இன்னொன்று கூட கேள்விப்பட்டேன், இவ அவங்களோட வேலையை பார்க்க விடாமல் அவளோட பர்சனல் வேலைக்குள்ளே உங்களை கொண்டு போகிறா அப்படித்தானேன்னு கேட்டால் சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நவ்யாவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், அது எங்கள் எல்லாருக்குமே முக்கியம்தான்னு சொல்கிறான். அவங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா அது எனக்கு முக்கியம் கிடையாது, அதனால நம்ம வேலை தான் முடியாமல் இருக்குது, இந்த மாதிரி லூசர்ஸ்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லும்போது ஹலோ சார் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது புரியலைன்னா அது நந்தினி தப்பு கிடையாதுன்னு சொல்கிறான். அவங்க இனி ஒரு தடவை என்கிட்ட இப்படி பேசினா அவ்வளோதான், நந்தினியை நான் தான் மேனேஜராக அப்பாயிண்ட் பண்ணேன், இப்போ நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன், இதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஆமாம் எனக்கு பிரச்சனை தான் கத்துறான். நந்தினி மாணிக் வேண்டாம் விடுன்னு சொன்னால் நீ சும்மா இரு நந்தினி, நீ
நீங்கள் இவளை மட்டும் வேண்டான்னு சொன்னால் ஃபேஸ் இந்த ஆல்பமை அப்படின்னு சொல்ல வரும்போது மாணிக் அமைதியாயிரு ப்ளீஸ் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஷன்னு நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தெரியும், ஆனால் நிஜமாக இவ்வளோ தாமதமாக ஆனதுக்கு காரணம் நான் இல்லை சோஹா தான். ஃபோட்டோ ஷூட் பார்ட்டிஸ் அப்படி இப்படின்னு அதிக டைம் வேஸ்ட் பண்ணது அவள் தான் சொன்னால் அவள் பக்கத்தில் இருக்க டஸ்டர் எடுத்து நந்தினி மேலே எரிய வர அதுக்குள்ளே அவங்க அப்பா வாங்கிட்டு சோஹா கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. அப்புறம் நந்தினி ஓ மேலே உள்ள தப்பை மற்றவங்க மேலே போடுறது ரொம்ப ஈஸின்னு சொல்லும்போது நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான், அதுக்காக நீங்கள் என்னைய வேண்டான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நானே விலகிக்கிறேன்னு சொல்கிறா. மாணிக் நந்தினி நீ என்ன பண்ண சும்மா இருன்னு சொன்னா இல்லை மாணிக் என்ன காரணம் இருந்தாலும் சரி நான் பொறுப்பாக இருந்திருக்கணும்ல, இன்னும் பாட்டு ரெடி ஆகலை தப்பு என் மேலே தான் சொல்லும்போது இந்த ட்ராமாவெல்லாம் நிறுத்திட்டு 3 பாட்டு அதுவும் 3 நாளைக்குள்ளே ரெடி பண்ணணும், எனக்கு எந்த ரீசனும் சொல்லக்கூடாது, இன்னையிலேருந்து சோஹா தான் அவங்க மேனேஜர், நந்தினி இப்போவே இங்கேருந்து கிளம்பு, உன்னால் இவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவளும் அழுதுகிட்டே அங்கேருந்து போகும்போது மாணிக் அதை பார்த்து ஃபீல் பண்ணுறான். சோஹா அப்படியே கெத்தாக நிற்கிறத பார்த்துட்டு மாணிக் அவளை முறைச்சிட்டு இருக்கான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரது எபிசோட பார்க்கணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.